நடக்குதுன்னு சொன்னா எப்படி தான் நடக்கு? இப்போதைக்கு அர்ச்சனா கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இன்னும் தூங்கல? ஏன் இப்படி முகம்லாம் வேத்திருக்கு? நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ரொம்ப நிம்மதி இழந்து போயிருக்கீங்க. இல்லாத குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை மேல பாசம் காட்டாம போயிடாதீங்க. கடவுள் நமக்கு ஒண்ணு போதும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை யாரால மாத்த முடியும்? கடவுள் கொடுத்த இந்த அன்பு பரிசு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையாவது நல்லபடியா வளர்க்கலாம் மாமா. வாங்க, வந்து படுங்க. நீ படு, நீ படு, நான் வரேன். அத்தா, என்னை மன்னிச்சிடா அத்தா. நான் தப்பு பண்ணிட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என்னோட பொஞ்சாதி அர்ச்சனா கிட்ட நான் உண்மைய சொல்லி அவ மன வலிய நான் வேடிக்கை பார்க்க விரும்பல. அவ வேதனைய வேடிக்கை பார்க்க நான் விரும்பல அத்தா. நாளைக்கு விடிஞ்சது நான் குழந்தைய கொடுத்தவங்கிட்ட நேரா போய் குழந்தைய வாங்கிட்டு அத அர்ச்சனா கிட்டே கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆத்தாவையும் குழந்தையும் பெருச்ச பாவம் எனக்கு எனக்கு வேண்டாம் ஆத்தா, எனக்கு வேண்டாம் ஆத்தா. நான் குழந்தைய கொண்டாந்து கொடுத்துறேன். கட்டின புருஷன் வெளியே போடின்னு சொல்லி கதவை சாத்திட்டாரு. 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள அவனும் வெளியே போன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டான். கட்டின புருஷனும் இல்லாம மகனும் இல்லாம இப்ப நான் எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியலையே. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, 2 பேரும் சேர்ந்து நடு தெருவுல நிக்க விட்டுட்டாங்களே. சொல்லு. அதான் 6 o'clock I'll meet you at the shopping mall. சரியா? ஓகே. இப்ப நான் எங்க போவேன், என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. Hey, I'll call you back. ஐயோ, யார போய் பாக்குறது இப்போ? என்னது, அம்மா வில்லங்கும் இப்படி நடு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கு. இதோட நம்ம நின்னு பேசணும், அவ்வளவுதான். நம்மளையும் இதே மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சிரும். நம்ம கண்டுக்காம போயிடலாம். ரோஜா, ரோஜா நில்லு. ரோஜா, என்ன கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி போறா? ரோஜா, ஏய் ரோஜா, ரோஜா நில்லுடி. ஏய் ரோஜா நில்லுடி. ரோஜா, ஏய் ரோஜா, ரோஜா, ஏய் நில்லு நில்லு. ஏய் ரோஜா நில்லு நில்லு நில்லுடி நில்லுடி. இறங்குடி, இறங்குன்னு சொல்றேன்ல. ஏண்டி ரோஜா ரோஜானா அந்த கத்துற? கொஞ்சம் கூட காதுல விழாத மாதிரி நீ பாட்டுக்கு வந்து கார்ல உட்கார்ற. அம்மா மேல உனக்கு வர வர பாசமே இல்லாம போயிடுச்சா? உனக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா நான் கூப்பிட்ட குரலுக்கு நின்னு இருக்கணும்டி. ஐயோ அம்மா, அது இல்லம்மா. இந்த பசங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அதனால நான் சரியா ஃபோக்கஸ் பண்ணலமா. நீ கூப்பிட்டது நான் நோட்டீஸ் பண்ணல. சாரி. சரி, எதுக்காக கூப்பிட்ட? என்ன விஷயம் சொல்லேன், எனக்கு நிறைய வேலை இருக்குமா. ரோஜா, ஏண்டி இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? என் நிலைமை உனக்கு தெரிஞ்சா கொதிச்சு போயிடுவ தெரியுமா? இங்க பாருமா, அம்மா பொண்ணுங்கிற உறவெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ரோஜா, மதன் என்ன அம்மான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம மைனாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டே துரத்திட்டான்.
அப்பாவும் இந்த பக்கமே வராதுன்னு என்ன விரட்டி விட்டுட்டாரு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னே தெரியல ரோஜா. மா, உன் பையன், உன் புருஷன், உன் மருமகளோட புராணத்தெல்லாம் என்கிட்ட பாடாத. நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கிளம்புறேன். ஏ ரோஜா ரோஜா, என்ன ரோஜா நீ இப்படி பேசுற? உன் அண்ணன் என்னடான்னா என்ன பார்த்து உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றான். நீ என்னடான்னா எங்கேயாச்சும் போன்னு சொல்ற. நான் எங்கடி போவேன்? நான் உன் கூட வரக்கூடாதா? மா, உன் பேச்ச கேட்டு அண்ணனுக்கும் உனக்கும் நான் துணை போனதும் போதும், நான் அவமானப்பட்டதும் போதும். நல்ல வேலை, எனக்கு கடைசி நேரத்துல தான் புத்தியே வந்துச்சு. இல்லனா என் வாழ்க்கை பாழா போயிருக்கும். உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன ரூம்ல அடைச்சு வச்சு ஏன் புருஷனோட என்ன சேர விடாம தடுத்தல்ல, அதான் அந்த பாவம் தான் இப்போ உன்னை உன் புருஷனோட சேர விடாம தடுத்துட்டு இருக்கு. நீ ஏன் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன திரும்ப என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிருவ. ரோஜா, ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. நீ அந்த அச்சனை பக்கமே சேர்ந்துட்டியா? உன்னை அவ மாத்தி வச்சிட்டாளா? நான் இப்ப அனாதையா நிக்கிறேன். கொஞ்சம் கூட அம்மான்னு பார்க்காம பெத்தவள எடுத்தெறிஞ்சு பேசி தூர துரத்துறிய நீ. அம்மாவை நீ மறந்துட்டியா? ஆமாமா, உன்னை நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போல் தானே? ஆமா ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணாச்சு சார் ப்ளீஸ். அம்மாவை நீ மறந்துட்டியா? ஆமாமா, உன்னை நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். நீ எங்கேயாவது போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஏ ரோஜா ரோஜா, மா என்ன ரோஜா, நீயும் என்ன எங்கேயோ போன்னு சொல்ற, இப்படி பாதியிலே அறுத்து விடுற. உன் புருஷனை நீ ஏத்துக்கிட்டு பேசுறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் எங்க போறது அது சொல்லு. ஏதாவது ஹோம்ல போய் சேருமா? ஹோம்லியா? ஆமா, ஹோம்ல தான். வா, நானே உன்னை சேர்த்து விடுறேன். நீ யோசிக்கிற, சரி வேண்டாம். இல்ல, நான் உன் கூடவே வந்துடுறேன். ஆ? நீயும் என்ன பார்க்கல, நானும் உன்னை பார்க்கல, எங்கேயாவது போ. ஏய் ரோஜா ரோஜா, சரி உன் கூடவே வர. நீயே ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுடு. எத்தனை சொத்து வீடு வாசல்ல இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வயசான காலத்துல ஹோம்ல சேரணும்னு என் தலையில எழுதிருக்கு போல இருக்கு. சேர்த்து விடு, வர. சரி சரி, வா, வந்து வண்டியில ஏறு. ஏய் ரோஜா, எல்லாம் என்ன? இங்க பாரு, சும்மா நோய் நோயின்னு புலம்பாம வண்டியில ஏறு. நான் டிரைவ் பண்ணும்போது இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். பேசாம உட்காரு. அம்மா, 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 உங்களது. அம்மா இருங்க, ஒரு நிமிஷம். இங்கிட்டு வாங்களேன், ஒரு நிமிஷமா. இங்கிட்டு வாங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கம்மா. உங்களை பார்க்கதே வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. என்ன பார்க்கவா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? குழந்தை. ஓ, குழந்தை விஷயமா? ஆமாங்க. குழந்தை நல்லதா இருக்கு. குழந்தைய பத்தி விசாரிக்க நீங்க வீடு வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம். அம்மா, குழந்தைய பத்தி விசாரிக்க நான் உங்களை தேடி வரல. என் குழந்தைய திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். என்னப்பா இப்படி பேசுற? நீ குழந்தைய வாங்கிட்டு போறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கே. நான் தான் ஒரு மாசம் அவகாசம் கொடுத்தேன், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துருங்க. என் குழந்தை எனக்கு இப்ப வேணும். திடுதிப்புன்னு இப்படி கேட்டா எப்படிப்பா? இது சரியில்லையே.
சரியில்லைதாம்மா. ஆனா என்னால முடியலம்மா. என்னோட ஒரு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனா என்னோட இன்னொரு குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்த குழந்தை ஞாபகம் தாம்மா வருது. என்னால தூங்க முடியலம்மா. என் நிம்மதியா போச்சுமா. உங்க மருமகளுக்காக என் மனைவிக்கு நான் துரோகம் பண்றேன்னு என் மனசுல உறுத்தலா இருக்குமா. எனக்கும் பிள்ளைய பிரிஞ்சிருக்கோமே என் மனசுலாம் துயரமா இருக்குமா. நான் உங்ககிட்ட குழந்தைய கொடுத்தது என் மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பத்துல பெரிய பிரச்சனையாகி எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் சிக்கல் வந்துருமோன்னு பயமா இருக்குதுமா. இத பாரு தம்பி, நீ என்ன சொன்னாலும் சரி, குழந்தையே தர முடியாது. நீ உன் பிரச்சனையை சொல்ற, நான் என் மருமகளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவ இப்போ குழந்தைதான் தான் உலகம் நினைச்சு சந்தோஷமா இருக்கா. இருக்கட்டும்மா. ஏமா எப்படி இருந்தாலும் என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்க தானே வேணும். அப்ப எப்படி உங்க மருமகளை சமாளிப்பீங்க அதே மாதிரி இப்ப சமாளிங்க. நீ என்னப்பா எப்படி பேசுற? வார்த்தைய மாத்தி மாத்தி பேசுற. அப்போ நானும் வார்த்தைய மாத்தி தான் பேசணும். இத பாருப்பா, நீ பேசுறதுல நியாயம் இல்ல. நான் சொல்றத நீ கேளு. குழந்தைய தர முடியாது. என்னது? குழந்தைய தர முடியாதா? என்னம்மா 6 வீட்டு குழந்தைய 6 வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றீங்க? என் குழந்தைய தர முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிமா தைரியம் வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு. நல்லா கேட்டுக்க, அது உன் குழந்தை இல்ல, எங்க குழந்தை. எங்க குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லி கேட்கறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்னம்மா விளையாடுறீங்களா? என்னம்மா இப்படி அநியாயமா பேசுறீங்க? நீங்க இம்புட்டு மோசமானவங்கன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்க மேல இறக்கப்பட்டு என் குழந்தைய நான் கொடுத்திருக்கவே மாட்டேமா. எல்லாம் முடிஞ்சு போன கதை. நான் சொல்றதுதான் இப்ப முடிவு. அந்த குழந்தை எங்களுக்கு தான் சொந்தம். நீ குழந்தைய திரும்ப வாங்கலான்னு எந்த முயற்சியும் பண்ணாத. பண்ணா ஒடிப்படுவ. நான் யாருன்னு தெரியும்ல? நான் யாருன்னு தெரியும்ல? வேண்டாமா, மறுவாதியா என் குழந்தைய கொடுத்துருங்க. ஏப்பா, நீ யாரு? நீ யாருன்னு கேக்குறேன். உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை நான் முன்ன பின்ன கண்ணால பார்த்தது கூட கிடையாது. ஏப்பா, நீ பாட்டுக்கு குழந்தை அதுன்னு ரோட்ல போறவள இழுத்து வச்சுக்கிட்டு பம்பு பேசிட்டு இருக்க. ஏப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? ஏமா ஏமா என்னம்மா பேசுறீங்க நீங்க? என்னைய பார்த்து பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? என்ன விளையாடுறீங்களா? ஆமாமா, நீ எனக்கு மாமா மச்சான் முறை பாரு, அதான் விளையாடிக்கிட்டு இருக்க. இத பாருப்பா, நான் உன்னை பார்த்ததே இல்ல, நீ போய்கிட்டே இரு. அந்த குழந்தை என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் பிறந்த குழந்தை. எங்க வீட்டு குழந்தைய உன் வீட்டு குழந்தை நீ எப்படியா சொல்லுவ? என்னமா இப்படி பேசுறீங்க? ஆஸ்பத்திரியில வந்து என் கால்ல விழுந்து என்னோட மர்மவ உசுர காப்பாத்துங்க. அவளுக்கு ஏற்கனவே 5 குழந்தைங்க பிறந்து செத்து போச்சு. 6வது குழந்தை இதுவும் செத்து போயிடுச்சு. இது மட்டும் என்னோட மர்மவளுக்கு தெரிஞ்சா அவளோட உசுரே போயிரும். எப்படியாவது என் மர்மவளோட உசுர காப்பாத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டீங்களேமா. நீங்களும் உங்க மவனை அழுதத பார்த்து நானும் இறக்கப்பட்டு என் 2 குழந்தையில ஒரு குழந்தைய என் பொட்டாட்டிக்கு தெரியாம ஒரு குழந்தைய பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்தானே. இப்ப என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறீங்க. என்னம்மா தலைகீழ மாத்தி பேசுறீங்க? என்னம்மா நான் எது? தம்பி, மாத்தி பேசுறது மாத்தி யோசிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எங்க வீட்டு குழந்தை. உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ போயிட்டே இரு, அடிபட்டு சாகாது. என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், ரோட்ல பொம்பளைய கைப்பிடிச்சு இழுத்தன்னு கத்தட்டுமா? ஆட்டோ சீக்கிரம் பாப்பா. இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு என் குழந்தையை கொடுத்தது இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கிடுச்சா? என்ன பண்றது? அந்த டாக்டர் போய் பார்ப்போம். அதே சரி. உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு துடைக்க மாட்டியே.
அம்மா ஏம்மா மார்க்கெட்ல காய்கறி வாங்க போனியா இல்ல மார்க்கெட்டே வாங்க போனியா? ஏம்மா இவ்வளவு லேட்டு? டேய் இங்க நின்னு பேச வேண்டாம், வா உள்ள போலாம். அம்மா இருமா, இப்ப ஏம்மா பதட்டப்படுற? என்னாச்சு? அவன் வந்துட்டான்டா, வந்துட்டான். வந்துட்டானா? யாருமா? யார் வந்தா? அவன்தான்டா, அவன்தான். அவன்தான்னா? யார் வந்தா? எங்கம்மா வந்தா? சும்மா வந்துட்டானா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, உனக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணும். அதான்டா, ஆஸ்பத்திரியில அவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்ததுல ஒன்னு தூக்கி நம்ம கிட்ட கொடுத்தானே, அந்த லூசு பையன் பொண்ணு ரங்கம். அவனை வழியில பார்த்தேன். என்ன ரோட்ல வழி மறிச்சு நமக்கு கொடுத்த குழந்தைய கண்டிப்பா கொடுத்தாங்கன்னு ஒத்த கால நின்னுட்டான். அவனை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு பெரும் பாடா போயிடுச்சு. ஐயோ அம்மா, அப்புறம் எப்படிமா சமாளிச்ச? அது ஏன்டா கேக்குற? அந்த ஒத்த புள்ள உனக்கு பிறந்த குழந்தை இல்ல, என் பையனுக்கும் மருமகளுக்கும் பிறந்த குழந்தைன்னு ஒரே போடா போட்டுட்டு வந்துட்டேன். அது சரிம்மா, உன்னை ரோட்ல பார்த்து கேட்டவன் வீட்டுக்கு வந்துட்டானா என்னமா பண்றது? இந்த விஷயம் ருக்மணிக்கு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுருவாமா? அவளுக்கு தெரிஞ்சாதானடா. அப்படி அந்த பொண்ணுரங்க இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன், அவனை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுற மாட்டேன். இந்த பாருடா, அவனை ரோட்ல கேட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன்கிட்ட பேச்சு கொடுத்துறாத. அவனை கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏமா என்னம்மா இது? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? அவனு லேசுப்பட்டவன் இல்லம்மா, அவனுக்கும் பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கட்டும்டா, அவன் பொண்டாட்டி கலெக்டரா இருக்கட்டும். அவன் பண்ண விஷயத்த அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவானா? டேய் கிருஷ்ணா, இந்த சோலையம்மா எல்லா கிரவுண்டையும் தாண்டி தாண்ட வந்திருக்கேன். இவ வெறும் சேலை கட்டின சோலையம்மா இல்ல, சவாலை சமாளிக்கிற சோலையம்மா. எப்படி அந்த லூசு பையன் இங்க வந்தாலும் வருவான். அவனை சமாளிக்க நான் இப்பவே தயாராயிட்டேன்டா. வரட்டும். எந்த லூசு பையன் வருவான்? என்னத்தை சமாளிக்க போறீங்க? அது ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க, யார பத்தி அத்தை லூசு பையன் சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன அத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சேலன் நீங்க, சோழன் நீங்க, சவாலை சமாளிக்கிறேன் நீங்க. அப்படி யார பார்த்த அத்தை என்ன சவால் விட்டீங்க? இதோ பாருங்க அத்தை, நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, என்கிட்ட மறைக்காம என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்க மருமக நான் அத்தை, என்கிட்ட சொல்லுங்க. அது வந்துமா, எவனோ ஒருத்தன் ரோட்ல என்ன பார்த்து புடவை பாக்கி 2 மாசமா தரல அப்படின்னு சண்டை போட வந்துட்டான். என்னது? தவணைக்கு புடவையா? ஆமா ஆமா, அதுதான். அதான் அம்மாவுக்கு கோவம். யார்கிட்டயே கேட்க வேண்டியது என்ன ரோட்ல மறிச்சு என்ன கேட்டுட்டு இருக்கான்? போடா லூசு பையான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்தாலும் வந்துட போறான்னு அதான் கிருஷ்ணாட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட போய் புடவை காசு கேட்டானா? அவன் நிச்சயமா லூசு பையன்தான். அவன் கிட்ட எல்லாம் போய் ஏன் சவால் விட்டீங்க? இந்த வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோங்க, நல்லா 4 போடு போடுங்க, சரிங்களா? பாத்தியம்மா, நம்ம குழந்தை இறந்து இந்த குழந்தைய மாத்தி எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் பாத்தியா? டாக்டர்மா, டாக்டர். வாங்க பொண்ணுரங்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்காங்களா? குழந்தை எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்ல. ஏன், என்னாச்சு சார்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புலாம் நல்லா இருக்கு டாக்டர், சூழ்நிலை தான் சரியில்லை. கொஞ்சம் அப்படி வரீங்களா? உங்கள்கிட்ட பேசணும். வாங்க. சொல்லுங்க பொண்ணுரங்கம், என்ன விஷயம்? நீங்க என்கிட்ட சொல்லி தானே எங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள ஒரு குழந்தைய அந்த சோலையம்மா மருமக ருக்மணி கிருஷ்ணன் கிட்ட நான் கொடுத்தேன். ஆமா கொடுத்தீங்க, அதுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தைய நான் கொடுத்த போது பக்கத்துல இருந்த நீங்க குழந்தைய நான் கொடுத்ததை ஒத்துக்கிறீங்க. ஆனா அந்த குழந்தை இல்லைன்னா எங்க உசுரே போயிரும்னு என் காலில் விழுந்தாங்களே சோலையம்மா, அவங்க என்னடானா அந்த குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கலன்னு, குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்றாங்க. இது நியாயமாங்க? அப்படியா சொன்னாங்க? அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, ரொம்ப நல்லவங்களாச்சே. ஆமா, நீங்க ஏன் இப்ப போய் குழந்தைய அவங்க கிட்ட கேட்டீங்க? இன்னும் கெடு 31 நாள் முடியலல்ல? டாக்டர்மா, கெடுதான் முக்கியம்.
குழந்தை என்னோட தானே, அதானே முக்கியம். என் குழந்தைய கொடுங்கன்னு போய் நான் திரும்ப கேட்டேன்னா கொடுத்துட வேண்டியதானே. அது எப்படி பொண்ணுறங்க சார்? ருக்மணி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் குழந்தைய கொடுத்தீங்க. இப்ப திடீர்னு குழந்தைய கொடுன்னு கேட்டா அவங்க எப்படி கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க சார். குழந்தைய கொடுத்துட்டா ருக்மணி உயிருக்கு ஆபத்து வந்துடாதா? டாக்டர், அதை விட என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது டாக்டர். 2 குழந்தைகள ஒரு குழந்தைய நான் தானமா கொடுத்துட்டேன். என் மனைவிக்கு தெரிஞ்சா அவ உசுருக்கு ஆபத்து தானே டாக்டர். மிஸ்டர் பொன்னுரங்கம், இதையெல்லாம் நீங்க குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? நீங்க தானே கூட இருந்து அவங்கள்ட்ட குழந்தைய கொடுக்க சொன்னீங்க. இங்க பாருங்க பொன்னுரங்கம், நாங்க குழந்தைய கேட்டோம். நீங்க மனசார சம்மதிச்சு குழந்தைய கொடுத்தீங்க. நானா? ஆமா, நீங்க தான். நீங்க அப்பவே இல்லன்னு சொல்லியிருந்தா நாங்க வேற வழியை பாத்துருப்போம்ல. அப்ப குழந்தைய கொடுத்துட்டு இப்ப வந்து குழந்தைய கேட்டா இது நியாயமா? என்ன டாக்டர் நீங்களும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? என் வேலையை கெடுக்காதீங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு, இனிமே இதுல என்ன இழுக்கவே இழுக்காதீங்க. நில்லுங்க டாக்டர், நில்லுங்க டாக்டர். என்ன எப்படி பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. இத பாருங்க, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிறந்த 2 குழந்தையில 1 தவறி போச்சு, 1 தான் உயிரோட பிறந்தது. எங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அப்படித்தான் இருக்கு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.